கோவையில் சிறுமி கொலை செய்யப்பட்டது மன்னிக்க முடியாத குற்றச் செயல் என்று முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவையில் 10 வயது சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த சம்பவம் குறித்து இந்த கொலை செய்யப்பட்டது மன்னிக்க முடியாத குற்றச் செயல் என்று முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தகைய மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றச் செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் குழந்தையை பிரிந்து வாடும் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்த குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கோவையில் 10 வயது சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் அது மன்னிக்க முடியாத குற்றச் செயல் என்று முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்து பதிவிட்டிருக்கிறார். உயிருக்குயிரான குழந்தையை பிரிந்து வாழும் சிறுமியின் குடும்பத்தினர் மற்றும் சொந்தங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். கோவையில் 10 வயது சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறார்? கார்த்திகா, கோயம்புத்தூர்ல நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் குறித்து தற்போது முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. இத்தகைய மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்ற செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. தங்கள் உயிருக்குயிரான குழந்தையை பிரிந்து வாடும் சிறுமியின் குடும்பத்தை சார்ந்த சொந்தங்களுடன் எனது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனையை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும். இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தற்போது முதலமைச்சர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். நம்ம பார்த்தோம், நேற்று இரவு 2 பேர் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. சட்ட ஒழுங்கு டிஜிபி தற்போது கோவை சென்று கூறிய தற்போது முதலமைச்சர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அமைச்சர் சம்பத் அந்த வீட்டில் நேரடியாக சந்தித்து உடனடியாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முதலமைச்சர் வலியுறுத்திருக்கிறார். அதனை காவல்துறையுடன் பேசியிருக்கிறேன் என்று தெரிவித்த நிலையில் தற்போது முதலமைச்சர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். கார்த்திகா, சிறுமி கொலையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த உடற்கூறாய்வு ரிப்போர்ட் வரல. சந்தானம், அது குறித்த தகவல் எதுவும் இருக்கா? இல்ல, நம்ம பார்க்கிறோம், காலையிலிருந்து உடற்கூறாய்வு என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. உடற்கூறாய்வுக்கு பிறகுதான் சிறுமி எவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் தெரியும். அதே போன்று நேற்று இரவே கைது செய்யப்பட்ட இருவருமே தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கிறாங்க. காவல்துறை தொடர்ந்து இது தொடர்பான விசாரணையை நடத்தி வரக்கூடிய நிலையில் தான் டிஜிபி கோவை புறப்பட்டிருக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன போல முதலமைச்சர் நேற்று இரவு முதலே இது தொடர்பாக அமைச்சர்களிடமும் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரிடம் பேசி வருவதாக இன்று காலை அவர்கள் பேட்டியளித்திருந்தார்கள். எனவே உடற்கூறாய்வுக்கு பிறகும் அதே போன்று கைது செய்யப்பட்ட இருவரிடம் விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டு அது தொடர்பாக விரிவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது முதலமைச்சரே உத்தரவிட்டிருப்பதாக அவரே பதிவு செய்திருக்கிறார். எனவே விரைவில் இந்த உடற்கூறாய்வு முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் போது இது தொடர்பான முழுமையான விவரங்கள் நமக்கு தெரிய வரும். கார்த்திகா, கோவையில் 10 வயது சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த செயல் மன்னிக்க முடியாத செயல் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்த செயலை செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். குழந்தையை பிரிந்து வாடும் குடும்பத்திற்கு தனது
இரங்கலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் குறித்து தீவிரமான மற்றும் விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் உறுதி தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். கோவை சிறுமி கொலையில் உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அராஜக செயலில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனையை தமிழக அரசு பெற்றுத்தரும் என்றும் உறுதியளித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். மனிதநேயமற்ற மன்னிக்க முடியாத குற்றச் செயல்கள் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கோவையில் 10 வயது சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் அது குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் விஜய் தனது அறிக்கையில் இதுகுறித்து கண்டனம் தெரிவித்து இதற்கான நடவடிக்கை தீவிரமாக எடுக்கப்படும் என்றும் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். கோவையில் 10 வயது சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையம் இதற்கு கண்டனம் தெரிவித்து காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் முதலமைச்சர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இத்தகைய கொடூர செயலில் ஈடுபட்டோருக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் இது மன்னிக்க முடியாத செயல் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருக்கிறார்.